வணக்கம் நேர்களே, காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. அதாவது இப்போ நடப்பு நிலை இப்போ நம்ம காலகட்டமே இந்த காலகட்டங்களில் நிறைய போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. வண்டி வாகனங்கள் அதோட போக்குவரத்து இப்போ ரோட்டில் நிறைய போக்குவரத்துகள், நிறைய பேர் வண்டியில் போகிறது வர்றது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது வர்றது, இதெல்லாமே இருக்குது. இது இனி மேலும் ஃப்யூச்சரில் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. இன்னும் வேகம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்போது இதில் நம்ம சாஸ்திர ரீதியாக எந்த விதமான ஆக்சிடெண்ட்டும் நமக்கு வராமல் இருக்கணும்னு நீங்கள் தன்னை பாதுகாத்துக்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கவனித்து உங்கள் வாழ்க்கையில் அதை கண்டிப்பாக பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டுங்கிற விஷயமே நடக்காது. அது சாஸ்திர ரீதியாக அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நிறைய இடங்களில் நிறைய கட்டிடங்கள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ரோடு, ஹைவேஸ் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. இன்னுமே ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரோடு ஃபெசிலிட்டி, வண்டி வாகனங்கள் அதிகமாகும், அதுக்குண்டான ஃபெசிலிட்டியும் ஜாஸ்தி ஆகும், வேகங்கள் ஜாஸ்தி ஆகும். எப்படி பார்த்தாலும் இந்த ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது இடையில நடக்கிறது அப்படிங்கிறது, அது எங்கேயாவது யாருக்காவது நடந்தாலுமே அது நம்மளால் ஏற்றுக்கிறது அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு உயிர் சம்பந்தமான விஷயம். அதே சமயத்தில் ஒரு மனிதர் ஆரோக்கியமாக கை கால் உறுப்புகளோட ஆரோக்கியமாக இருந்தால் தான் அது முழுமையான வாழ்க்கையும் கூட. அப்போது இப்படி இந்த ஒரு சூழலும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதாவது இந்த போக்குவரத்துகளையும் நம்ம கண்காணிக்க வேண்டியதாக இருக்குது. சின்ன வயதிலிருந்து பெரிய வயதானாலும் இந்த விஷயத்துலேருந்து நம்ம நகர்ந்து வாழவே முடியாது. சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. சாதாரண வில்லேஜுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் இந்த போக்குவரத்தில் வரக்கூடிய ஏதாவது இந்த வண்டி வாகனங்கள் மோதிடுமா, ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கிராஸ் பண்ணணும், ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் இந்த சூழல் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. அப்போது சாஸ்திர ரீதியாக நமக்கு ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இல்லாமல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து எந்த விதமான ஆபத்துலேயும் சிக்காமல் வாழ முடியும். அதாவது கெட்ட நேரங்களில் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்க முடியும். அது என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக நேரம் சரியில்லை, கெட்ட நேரம்னா ஒன்றா ஒரு மனிதருக்கு உடல்நிலையே சரி இல்லாமல் ஆக்கிவிடும். அதையும் மீறினா உங்களுக்கு ஏதாச்சும் அடிதடியில் உருவாக்கும். அதையும் மீறினா ஏதாவது ஒரு வியாதிகளை உருவாக்கி விட்டுரும். அதையும் மீறினா ஆக்சிடெண்ட்டாவது கொண்டு போய் விட்டுரும். இந்த மாதிரி இருக்கிற இந்த சூழலில் இந்த ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எந்த ஒரு கெட்ட நேரத்துலேயும் இந்த ஆக்சிடெண்ட்டுங்கிற ஒரு சூழல்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு கெட்ட நேரம் இருக்குது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு சூழலே கெட்ட நேரம்தான் ஆகிடுக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு முன்கூட்டியே அதை கணிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கணக்கு. எல்லாத்தினாலையும் எல்லா சூழல்லையும் போய் கொஞ்சம் நேரம் சரியில்லை, ஜோதிடரை பார்த்து ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு எல்லாத்தினாலையும் எல்லாமே கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது மிக கடினமான விஷயம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கே அந்த அறிகுறிகள் தென்படும். தனக்கு ஒரு கெட்ட நேரம், வண்டி வாகனங்கள் ஏதாவது நமக்கு இடையூறு பண்ணி ஆக்சிடெண்ட் ஏதாச்சும் ஆக போகுதுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். முன்கூட்டியே அந்த கெட்ட நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழலில் சிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக உங்களுக்கு முன்கூட்டியே இன்டிமேட் பண்ணும். அது எப்போ இன்டிமேட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாஸ்திர ரீதியாக அது எப்போ உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் அது என்ன அப்படின்னா, இப்போது உங்கள் வீட்டு வாசலில் இல்லை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வாசலில் ஏதாவது ஒரு பிராணி, ஐந்தறிவு எந்த விதமான ஒரு பிராணியாவது உங்கள் வீட்டு வாசல் இல்லை வேலை பார்க்கக்கூடிய வாசலில் அடிபட்டு வந்துருச்சு அப்படின்னா, அந்த டைமில் நீங்கள் அதை கண்காணித்து அதுக்கு நீங்கள் உதவி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆக்சிடென்ட் நீங்கள் தப்பிச்சுக்கலாம்.
உங்கள் வீட்டு வாசலுக்கு நேராக, உங்கள் வீட்டு வாசல் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு நேராக, இல்லைன்னா உங்கள் அலுவலகம், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்துக்கு நேராக இந்த இடங்களில் ஏதாவது பிராணி வந்து அடிபட்டு இருந்தது அப்படின்னா அதை தூக்கி கொண்டு வந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள். அதுக்கு வந்து சரியாகிற அளவுக்கு அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணி விடுங்க. அப்படி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது வந்து வராமல் போயிடும். அப்படி நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் பிராணிகள் வரலாம், ஏன் அஞ்சறிவு நாலறிவு எந்த ஒரு பிராணிகளும் வரலாம். டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பாருங்கள், உங்ககிட்டயே வச்சு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து விடுங்க. அது பாட்டுக்கு அது வாழ ஆரம்பிக்கும். இல்லை மனிதரே வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து அடிபட்டு இருந்தாங்கனாலும் நீங்கள் அவங்கள வந்து காப்பாற்றி விடுங்க. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆக்சிடெண்ட்டை நீங்கள் தாராளமாக வந்து வராமல் தடுத்துக்கலாம், எந்த ஒரு கெட்ட நேரத்துலையும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன். இல்லை எனக்கு வேலை இருக்குது, இல்லை எனக்கு ஒர்க்கு பிஸியில் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிராணி அடிபட்டு உங்கள் வாசலில் வந்தால் அடுத்த 5ஆவது நாள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகும். அதனால் நீங்கள் உங்கள் ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சுக்கணும், உங்கள் கெட்ட நேரத்தினால் வரக்கூடிய ஆக்சிடெண்ட்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் கொடுத்துருக்குறேன். அந்த 5 நாளுக்கு முன்னாடி பிராணிகள் இல்லைன்னா மனிதர்கள் யாருக்காவது அடிபட்டு உங்கள் வாசலில் வந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றுங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆக்சிடெண்ட்டும் வாழ்க்கையில் வராது, நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இதுதான் வந்து சாஸ்திர ரீதியாக இது வந்து நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இனியுமே வந்து நிறைய வண்டி வாகனங்கள் வேகங்கள் ஜாஸ்தி தான் ஆகும். ரோடு ஃபெசிலிட்டி, அதாவது சாலை போக்குவரத்து எல்லாமே வந்து அதிகரிக்கத்தான் செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து தடுக்காட்ட முடியாது. அப்போ ஆக்சிடெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறது, சாஸ்திர ரீதியாக எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய சூழல், முன்கூட்டியே வரக்கூடிய இன்டிமேஷனை வச்சு நீங்கள் பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான உடல் உறுப்புகள் சேதம் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். நன்றி நேயர்களே.